அவர் தலைமையேற்ற பிறகு கூட்டணியில் இருந்த கட்சிகள் விலகி போனதுன்றது அது செட்பேக், அதாவது ஒரு பின்னடைவு தான் நயனா நாயன்களுக்கு. ஸோ இப்போ இந்த கடலை மிட்டாய் வந்து வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. 4 ஆண்டு காலம் பிஜேபியோட ஆதரவில் ஆட்சி கைப்பற்றி ஆட்சி புரிந்த எடப்பாடி திமுக பழனிசாமி இருக்கார்ல, அதற்கு நன்றி தெரிவிக்கிறாரு. தவிர அதே எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டு நாடாளுமன்றத்தில் சந்திச்சாரு. 2019 அந்த பேர் சந்திச்சு படுதோலை சந்திச்சாரு. அது வேற, பிஜேபி கழட்டி விட்டார். அதுக்கெல்லாம் விளக்கம் இல்ல. அதாவது பழனிசாமி வந்து முழுக்க ஒரு துரோகி, ஒரு துரோகம் செய்யக்கூடிய நபர். அவர் நம்பினா யாருக்கு நான் ஆரிய நட்டத்துல விட்டுருவாரு. அதே போல பிஜேபியும் ஒருவேளை தாவேக்காவோட கூட்டணி தாவேக்கா தலைமையை ஏற்று பழனிசாமி கூட்டணிக்கு தாவேக்காவை அழைக்கிறாருன்னா விஜய் முதல்வரை ஏற்றுக்கொண்டு தானே அர்த்தம் இல்லையா? அப்படி வர்றீங்க. ஆமா. அதனாலதான் சொல்லியிருக்காரு அவரு, எடப்பாடி வந்து பலவீனம், எடப்பாடி திமுக பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை தாவேக்காவுடன் என்ன பழனிசாமி கூட்டணிக்கு சேர்ந்தால் பிஜேபி கட்டி விட்டுருவாரு. சாமி என்றால் சாமி, சாணி என்றால் சாணி, அதே மாதிரிதான் அங்க இருப்போம். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம்னா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் எங்க எடப்பாடி சாமி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நக்க சொல்றது. இவங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. அதாவது எப்படி சொல்றது, ஒரு 4 ஆண்டு காலம் பிஜேபியை வைத்து ஆட்சியை செய்து விட்டு என்னமோ இவங்க மக்களை சந்திச்சு ஓட்ட வாங்கி ஜெயிச்ச மாதிரி துரோகம் செய்து கட்சியை கைப்பற்றி கட்சியோட பைலாவை மாற்றி எம்ஜிஆர் அம்மா மறைந்த எம்ஜிஆர்களுக்கு துரோகம் செய்து தற்போது கட்சியை வழிநடத்தி அதல பாதாளத்துக்கு 11 தொழில் தொடர்ந்து சந்தித்த பழனிசாமி திமுக எப்படி இந்த முறை தேர்தலை நீங்க வெற்றியடைய நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சி. அது வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில, கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் பண்ண நிகழ்ச்சியில தலைமை தாங்கி பேசியிருக்காரு. ஒருவேளை அவரு ஹிந்து நிகழ்ச்சி தலைமை தாங்கன்னா முருகன் தலைமையில ஆணையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இஸ்லாமியர் தலைமையில ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அல்லா மேல ஆணையா வந்து அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதாவது அங்கே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறோம். திமுக எதிர்த்தோம் அப்படின்னா பிஜேபியோட கை கூலின்னு சொல்றீங்க, அதிகமா கூலி வாங்கிருக்கீங்க நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நாங்க வந்து பிஜேபியே திமுக அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்க்கிறோம், ஆனா நாங்க விஜயை எதிர்க்கல. இப்படி வந்துட்டாரு விஜய் நாங்க கேள்விதான் கேட்கிறோம், விஜய் நாங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜயோட கூட்டணிக்கு அரசு வர போறாரான்னு தெரியல. வைபர் வாய்ஸ் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? வீட்டுல என்ன கறி, மட்டன், சிக்கன்? இல்ல அது இன்னும் அந்த புரட்டாசின்னு ஏதோ விரதம் இருக்கு, அதனால அதெல்லாம் நாங்க எடுக்கல. புரட்டாசி, ஆனி, ஆவடி, ஐப்பசின்ற மாதிரி புரட்டாசி. அதாவது பக்தியை கடைபிடிக்கிறீங்க? பக்தி, ஆமா, பக்தி மார்க்கம் தானே. இந்தியா முழுக்கும் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்தனால எல்லாமே சிறப்பா இருக்கு. டீ சாப்பிட்டீங்கல்ல? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நியூஸ்? இன்னைக்கு எல்லாமே ஒரு நவரசம் தான். ஆமா, நவரசம். ஆமா, உண்மைதான். டெய்லி தகவல்கள் புதுசா வந்துச்சு. இன்னைக்கு என்ன முக்கியமான தகவல்? இன்னைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காருல்ல, பிஜேபியோட மாநில தலைவர். ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு யார் வேண்டாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை வந்து நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? டிஎம்கே கூப்பிடுறாரா, இல்ல விஜய் கட்சியை கூப்பிடுறாரா, இல்ல அதிமுகவை கூப்பிடுறாரா? நீங்க வேற திமுக கூப்பிடுவாங்களா? அவங்க என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே வந்து திமுகவை எதிர்க்கும் கட்சிகள்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா பிஜேபி என்டிஏ கூட்டணி ஒன்று அமைக்குது தமிழ்நாட்டுல. சரிங்களா? திமுக அவர் கூப்பிடல. அவர் வந்து திமுக எதிர்க்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேடிக்கையா இருக்கிறது. ஒரு பிஜேபி மாநில தலைவர் பேசியது வேடிக்கையா இருக்கிறது என்று பிற கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 2 கட்சிகள் அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க. ஓபிஎஸ் அணி இருந்தாங்க, அமமுக அவங்க இருந்துச்சு. சோ இவர் அண்ணாமலைக்கு பிறகு இவர் தலைமையேற்ற பின்பு அந்த 2 கட்சிகளும் அவரோட போக்கையை கண்டித்து கூட்டணியிலிருந்து வெளியேறுது. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அதாவது அவர் தலைமையேற்ற பிறகு கூட்டணியில் இருந்த கட்சிகள் விலகி போனதுன்றது அது செட்பேக், அதாவது ஒரு பின்னடைவு தான் நயனா நாயன்களுக்கு. சோ இப்ப இந்த கடலை மிட்டாய் வந்து வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. திரு கலைஞர் கருணாநிதி இருந்தார்ல, அவர் இருக்கும் போதே பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, அதுதான் சொல்றாங்கல்ல.
அப்பெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணியில் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்ப விமர்சனம் பண்ற மாதிரி அப்பெல்லாம் விமர்சனம் பண்ணல. அரசியல்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூட்டு பொறியியலவியல் மாதிரிதான். எப்ப என்ன பேசுவாங்க, மாறி மாறி பேசுவாங்க, வார்த்தைகள் நிலையா இருக்காது. அது வந்து ஒரு ஒரு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு 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 தரம் கட்ட அரசியல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அப்படின்னா இப்ப அவர் என்ன பேட்டி அளிச்சிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி திமுக பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட 120 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? சோ அங்கங்க பாஜக வந்து அவங்க கூட்டணி கட்சி, பாஜக கூட்டணி கட்சினால அங்கங்க கொடிகள் காட்டி நின்று பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. சோ இவர் முதல் முறையாக என்டிஏ தலைமையின் கூட்டணி கட்சிகள் சார்பாக பிரச்சாரம் தொடங்குறாரு மதுரையில. இன்னைக்கு தொடங்குறாரு, நயினார் அவர்கள் தொடங்குறாரு. சோ அதற்காக அந்த பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது அவங்க சில பல கேள்விகள் கேட்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அது சொல்லி முடிச்சுட்டு தான் அப்ப கூட கேட்கிறாரு, என்னது எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட நேற்று பேசணும் நாமக்கல்ல ஒரு இடத்துல வந்து பொதுக்கூட்டத்துல தாவேக்காவினர் கொடி காட்டினாங்க. சோ அதாவது என்னது பிள்ளையார் சொல்லிட்டனர் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசினாரு. அது சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது தொடர்பு கொடுத்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சார் அவர்கள் கூட ஒரு அறிக்கையை விட்டாரு. ஆமா, என்ன அறிக்கை அப்படின்னா, பழனிசாமி எடப்பாடி திமுக அதாவது பாஸ்கர் அவர்களே, அதாவது விஜய் கூட்டணி சேர முன் வந்தால், அதாவது அதிமுகவுல விஜய் கூட்டணி அதாவது முன் வந்தால் பாஜகவை கலெக்டரி விடுவார் பழனிசாமி சொல்லிட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்காரு. அதான் சொல்ல வர்றேன். அவர் வந்து அவர்கிட்ட இப்போ திருவண்ணாமலையில ஒரு பேட்டியில தினகரன் சார் பேசியிருக்காரு. பேசும்போது சொல்லியிருக்காரு, அதாவது அதிமுகவினரே தாவேக்கா கொடியை தூக்கி காட்டினதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, எடப்பாடி திமுக பழனிசாமி வந்து பலவீனமா இருக்கு, பலவீனத்தை காட்டுது. ஏன்னா இந்த மாதிரி தாவேக்காவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அவங்க இருமுறை அழைப்பு விடுத்தனர். எடப்பாடி தலைமையிலான அந்த டீம் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வாங்க கூப்பிட்டுருக்கு. அதை வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டாருன்னே சொல்லலாம், சரிங்களா? இந்த கரூர் சம்பவத்துல வந்து என்னமோ எடப்பாடி திமுக வந்து பயங்கரமா விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்த மாதிரி. சோ இதை வச்சு நம்ம கூட்டணி கணக்கு போடலாம், கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை அந்த மாட்டு சந்தையில அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. சோ அததான் தினகரன் சார் கேட்டிருக்காரு. அதாவது 4 ஆண்டு காலம் பிஜேபியோட ஆதரவில் ஆட்சி கைப்பற்றி ஆட்சி புரிந்த எடப்பாடி திமுக பழனிசாமி இருக்கார்ல, அதற்கு நன்றி தெரிவிக்கிறாரே தவிர, அதே எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டு நாடாளுமன்றத்தில் சந்திச்சாரு. 2019 அந்த பேரை சந்திச்சு படுகொலை சந்திச்சாரு. அது வேற, பிஜேபி கழட்டி விட்டாரு. அதுக்கெல்லாம் விளக்கம் இல்ல. அதாவது பழனிசாமி வந்து முழுக்க ஒரு துரோகி, ஒரு துரோகம் செய்யக்கூடிய நபர். அவர் நம்பினா யாருக்கு நான் ஆரி நட்டத்துல விட்டுருவாரு. அதே போல பிஜேபியையும் ஒருவேளை தாவேக்காவோட கூட்டணி தாவேக்கா தலைமையை ஏற்று விஜய் சொல்லியிருக்காரு, நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் இல்லையா? கண்டிப்பா அந்த ஒரு கூட்டணிக்கு அழைக்கிறாரு அப்படின்னா, இப்போ பழனிசாமி கூட்டணிக்கு தாவேக்காவை அழைக்கிறாருன்னா விஜய் முதல்வரை ஏற்றுக்கொண்டு தானே அர்த்தம் இல்லையா? அப்படி வர்றீங்க. ஆமா. அதனாலதான் சொல்லியிருக்காரு அவரு, எடப்பாடி வந்து எடப்பாடி திமுக பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை தாவேக்காவுடன் என்ன பழனிசாமி கூட்டணிக்கு சேர்ந்தால் பிஜேபி கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரு என்ன சரியான விளக்கமாக தெரியவில்லை. சொந்த பிரச்சனையை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வர்றாரு டிடிவி அவர்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணன் தினகரன். ஆமா, யாரு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ எது எப்படியோ உண்மையில் எடப்பாடி திமுக வந்து பலவீனம் அடைந்து விட்டதுதான் சொல்லலாம். அடுத்து நீங்க ஃபுல்லாவே இதை சுத்தியே தான் வருதுன்னு சொல்றேன்ல. அதாவது அண்ணன் டிவிக்கு தான் வருது. இப்ப மதுரையில கூட என்ன பண்ணிருக்காரு அண்ணன் முன்னாள் அமைச்சர், துரோகிகளின் பங்காளி திரு செல்லூர் ராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, பழனிசாமியை விரும்பும் தாவேக்கா தொண்டர்கள். அப்ப பழனிசாமியை தொண்டர்கள் ஃபுல்லா விரும்புறாங்கன்றாங்க. அப்புறம் அவர் தனியா போய் கட்சி அமைச்சாரு. அதாவது என்னன்னா, அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் செயல். அதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் யாரும் கிடையாதுங்க. நேற்று அந்த சம்பவம் நிகழ்ந்த போது கொடியை காட்டினார்கள் அப்படின்னு சொன்ன ஒரு நிகழ்வுக்கு நாமக்கல் தெற்கு மாவட்ட கலை செயலர் தாவேக்கா செயலர் வந்து விளக்கமும் கொடுத்துட்டாரு.
கட்சியோட அனுமதி இல்லாம யாரும் வந்து நம்ம கொடியை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க கட்சிக்காரங்க இருந்தாலும் தொண்டர்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. சரிங்களா? இதுல என்ன முக்கியமான வேடிக்கையான விஷயம் பார்க்க வேண்டும் என்னவென்றால், நம்ம செல்லூர்ராஜ் அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அதாவது எம்ஜிஆர் தவிர வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டதில்லை தற்போது வரை எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுக சாமி என்றால் சாமி, சாணி என்றால் சாணி, அதே மாதிரிதான் அங்க இருப்போம், எப்பவுமே வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம்னா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் எங்க எடப்பாடி சாமி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நக்க சொல்றது. இவங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. அதாவது எப்படி சொல்றது, ஒரு 4 ஆண்டு காலம் பிஜேபியை வைத்து ஆட்சியை செய்து விட்டு என்னமோ இவங்கதான் மக்களை சந்திச்சு ஓட்ட வாங்கி ஜெயிச்ச மாதிரி துரோகம் செய்து கட்சியை கைப்பற்றி கட்சியோட பைலாவை மாற்றி எம்ஜிஆர் மறைந்த எம்ஜிஆர்களுக்கு துரோகம் செய்து தற்போது கட்சியை வழிநடத்தி அதல பாதாளத்துக்கு 11 தொழில் தொடர்ந்து சந்தித்த பழனிசாமி திமுக எப்படி இந்த முறை தேர்தலை நீங்க வெற்றி அடைய நினைக்கிறீங்க? கிட்ட இரட்டலைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. அது என்னமோ அந்த சொல்லுவாங்கல்ல, என்னது இதுல கொடுமை என்னன்னா, பிஜேபியோட முக்கிய தலைவர்கள் எடப்பாடி தற்குறின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது போக இதெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். இது போக வந்து ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க ஆண்மையற்றவர்கள் அதிமுக வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மறந்து போய் மலம்பட்டித்தனமா போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து இப்ப அதான் சொல்லியிருக்காரு அண்ணன் தினகரன் சார் சொல்லியிருக்காரு, கீழ்மட்ட லெவல் அடிமட்ட லெவல்ல இறங்கி அலசோன்னு வடிவ சொல்ற மாதிரி இப்ப அடிமட்ட லெவல்ல இறங்கி குப்பையை தோண்ட தோண்ட ஏதாவது வரும்னு நினைக்கிறாங்களா? இல்ல படுக்கிறது, பழனிசாமிக்கு படுக்கிறதான் கை வந்த கலையாச்சே, படுத்து வாரி விடுறதான் கை வந்த கலையாச்சே. இதெல்லாம் விஜய் இப்ப நம்புவாரா என்ன? அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, கூட உன்னை வளர்த்து விட்ட கட்சிக்கு துரோகம் செய்த நபரை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாரு. வேணா பிஜேபி ஏதாவது 2ஆம் கட்ட வேலையை செய்து இந்த கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று நினைக்கலாம். அதுவும் நடக்காது. ரைட். அடுத்து செந்தமிழ் சீமான் அவர்கள். அண்ணன் வந்து ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. அதாவது இயேசு மேல் ஆணையாக, கண்டிப்பா அதாவது இயேசு மேல் ஆணையாக யாருடன் கூட்டணி வைக்க மாட்டோம், 234 தொகுதியும் என் தமிழ் இனமே நிற்கும் அப்படின்னு இருக்காரு. தமிழ் இனம்டா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம எல்லாம் வந்து வட மாநிலத்துல இருந்து வந்தவங்களா? அவங்க வந்து தமிழ் தேசியத்தை பின்பற்றி அரசியல் செய்யறவர்கள். சோ அப்படி பேசினாதான் எடுபடும். என்ன விஷயம் அப்படின்னா, அவர் பேசுற இடத்தான் நீங்க பாக்கணும். அது வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சி. அது வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில, கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் பண்ற நிகழ்ச்சியில தலைமை தாங்கி பேசியிருக்காரு. ஒருவேளை அவரு ஹிந்து நிகழ்ச்சி தலைமை தாங்கன்னா முருகன் தலைமையில ஆணையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இஸ்லாமியர் தலைமையில ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அல்லா மேல ஆணையா நான் வந்து அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதாவது அங்கேயே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அவர். அதனால அவர் சொல்லியிருக்காரு, இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே நீங்க பேசணும்னு சொல்றீங்க. அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பேசக்கூடாதுல்ல. அப்ப மத்தவங்க எல்லாம் அவரு பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இப்ப இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு கோரு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நான் வந்து பிற நாடுகள்ல போய் அங்க போயிட்டு ஆண்டவர் ஹிந்துன்னு சொன்னா போடா அப்படி போடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது இந்த ஜாதி மதம் இதை வைத்து வந்து பேரை அடையாளப்படுத்துவது எனக்கு பிடிக்காது, அடையாளப்படுத்தவும் கூடாது. நாம் தமிழர் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றது உண்மைதான். அவங்க கட்சி ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தனித்து நாங்க வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் போராடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகைகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து பிஜேபி, இப்ப நான் வந்து பிஜேபி எதிர்த்தனா நீங்க வந்து கிறிஸ்துவ இஸ்லாமியர்களோட கைக்கூலிகள் சொல்றீங்க, திமுக எதிர்த்தோம் அப்படின்னா பிஜேபியோட கைக்கூலின்னு சொல்றீங்க, அதிகமா கூலி வாங்கிருக்கீங்க நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்க வந்து பிஜேபியே திமுக அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்க்கிறோம், ஆனா நாங்க விஜயை எதிர்க்கல. இப்படி வந்துட்டாரு விஜய் நாங்க கேள்விதான் கேட்கிறோம், விஜய் நாங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜயோட கூட்டணிக்கு அக்ஷிகாரம் போறாரான்னு தெரியல. அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லைங்க. அதான் இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பேசுறது ரிமைண்ட் பண்ணி பாப்பாரு போல, ஐயோ பேசிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு